La 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 la. Good morning, sir. Get up. Get up, I say. கங்கா, என்ன இதெல்லாம்? காதலிக்கிறதுக்கா காலேஜுக்கு வர்றீங்க? நான் யாரையும் காதலிக்கல சார். எனக்கு ரங்கநாதனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. எங்க 2 பேரையும் வேணும்னே சம்மந்தப்படுத்தி இப்படி கலாட்டம் பண்றாங்க. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் காதலிக்கலன்னு சொன்னா இனிமே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் ரங்கநாதனை காதலிக்கிறேன். எஸ், ஐ லவ் ரங்கநாதன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல, காலேஜ். மைண்ட் இட். சார், எங்களால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். கங்கா, எதுக்காக பிரின்சிபல் கிட்ட அப்படி சொன்னீங்க? எது? நம்ம 2 பேருக்குள்ள காதல் இருக்கதா? என்ன என்னமோ நம்ம 2 பேருக்கு இடையில காதல் தூது போன மாதிரி கதை கட்டி விடுறானா? பயந்துடுறதா? அப்புறம் ஓட ஓட விரட்ட ஆரம்பிச்சிருவான். ஆமான்னு சொல்லிட்டா சும்மா இருந்துருவான்ல. ஏதோ பிளான் பண்ணி நம்மள பணி வைக்க பாக்குறான். அவன் நினைச்சதுக்கு எதிரா இருக்கட்டுமே தான் நான் அப்படி சொன்னேன். உன் பதில் அவனை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அது உன்னை சேர்த்து பாதிக்குதே. நம்ம 2 பேருக்குள்ள காதல் இல்லாத போது தேவையில்லாம அப்படி ஒரு கெட்ட பேரை நீயே சுமக்கணும். ஏதோ மனசுல வச்சுட்டு பிரின்சிபால் கிட்ட அப்படி சொன்னேன்னு தெரியாம நான் இல்லைன்னு சொல்லிட்டா அது உன்னை பாதிச்சிருமே தான் நாங்க சும்மா இருந்தேன். தேவையில்லாம ஒரு பொண்ணு கெட்ட பேரை சுமக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஆனா அதே அர்த்தத்தோட சுமக்கலாம் இல்லையா? அதனால நிஜமாவே ரங்கநாதன், உங்களை நான் காதலிக்கிறேன். இந்த நிலைமையில உங்க ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா தேகத்துல நான் சொன்ன வார்த்தைய தனக்கு சாதகமாக்கிக்குவாங்க. ஆனா நீங்க நான் எப்படி பாதிக்கப்படுறேன்னு புத்தி சொன்னீங்க. அந்த மனசு, அது என் முடிவுக்கு அதுதான் காரணம். ஆனா அந்த முடிவுல நான் இல்லையே. ஆமா, வேகமா போறோம் காரன் இந்த சைக்கிளால என்னைக்கு விரட்டி பிடிக்க முடியாது. அதை ஏன் கேக்குறீங்க? காலேஜ் ஃபுல்லா ரங்கா கங்கா ரங்கா கங்கான்னு ஒரே பேச்சு அமக்களப்பட்டு போச்சு. ஏன் பரிமளா, 2 பேருக்கும் நிஜமாவே ஏதாவது? அது எனக்கு தெரியாது. ஏமா, நெருப்பில்லாம புகை வருமா? காலேஜ்ல என்ன நடந்துச்சு? ஏன் அந்த பரிமள பாதிக்கிறதா சொன்னாளா? யாருடா அந்த பொண்ணு? அன்னைக்கு இங்க வந்துச்சே அந்த கங்கவா? இந்த பாருங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு காதலோ கத்திரியோ கிடையாது. அவ கார் டயர் கூட பெற மாட்டேன். அவ ஏதோ வேகத்துல பேசுறா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு மட்டும் சொல்றேன், காலேஜுக்கு நான் படிக்க தான் போறேன், காதல் பண்றதுக்கு இல்ல. வேணா கற்பனை எடுத்துட்டு வா, அடிச்சு சொல்றேன். குடும்பத்துக்காகவும் உன் படிப்புக்காகவும் கஸ்தூரி வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது இந்த மாதிரி வம்புகள்ல எல்லாம் மாட்டி உன் வாழ்க்கையே போராட்டமா ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா.
கூட இதே சொல்லிட்டு இருப்ப. சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வந்து சமைச்சு போடுமா, பசிக்குது இல்ல? ஏண்டா கார்ல வரலையா? சிச்சி, டர்ட் இந்தியன் மேட் கார். ஹாய், எங்கேந்திரா அடிச்சது? அடிச்சனா? பரிமளாக்காக வாங்கின வண்டிடாது. இனிமே இந்த காதல வாகனத்துல தான் ஐயா ஜோடியா வருவாரு, கோவாரு. எங்கேயோ வசமா மாட்ட போற. மாட்ட உனக்கு கட்ட தெரியாதா? போட. ஏய் வரான். அவனும் அவன் நடையும் பணக்கார காதல் கிடைச்சு அவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். எனக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம் இல்ல. ஓகேப்பா. நீ கேட்டிய நல்லா இருக்கா? வாங்கினேன் பாரி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வண்டியில ஆளே இல்லாத இடமா பார்த்து போலாம். முதல்ல நீ ஓட்டுறியா இல்ல நான் ஓட்டுமா? முகுல், நம்ம காதல் விஷயம் எங்க அண்ணன் தெரிஞ்சு போச்சு. அவன் ஒரு மரணன். அவன் எங்க அப்பா கிட்ட வீடியோ கேமரா வேணும் கேட்டுட்டு இருந்தான். அத நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம காதலுக்கு வில்லனே கிடையாது. அப்ப நான் வரட்டுமா? என்னக்குங்க இங்க இருக்கிறீங்க? உங்களுக்காகத்தான். ஏன் சைக்கிள் வந்தீங்க? கார் வச்சு ரிப்பேரா? வேகமா போற என் காரை உங்க சைக்கிளால விரட்டி பிடிக்க முடியாதுன்னு நேத்து சொன்னீங்க. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. நான் என் வேகத்தை குறைச்சுக்கிட்டேன். இல்லைன்னு நமக்குள்ள நம்பிக்கை வராது இல்லையா? அதான் காரை விட்டு இறங்கி சைக்கிளுக்கு வந்துட்டேன்.